வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நல்ல ஒரு ஹைலி வாலடைல் மார்க்கெட்னே சொல்லலாம். கொஞ்சம் ஒரு ரேஞ்சுக்குள்ள ஒரு வாலடைல் மார்க்கெட். ஸோ அப்போ நேற்றுக்கு நம்ம எடுத்ததன், அதாவது 23,000 ஸ்ட்ராடல் எடுத்ததன் அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன் எடுத்தோன்னு. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓப்பன் ஆனது இந்த இடத்துல 23,100 ஓப்பன் ஆனதும் அவங்க வந்த இடம் எங்க, நம்ம எடுத்த 23,000 ஸ்ட்ராடல். இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ஏன் அந்த ஸ்ட்ராடல் எடுத்தோம்னா, ஒரு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இருந்ததுக்கு அங்கே தான் அவங்க வந்து அகெயின் பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி சேஞ்ச் பண்ணாலுமே அவங்க அடிச்சிருக்கிறது, ஓவரால் செல் பண்ணியிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 23,000 புட் ஆப்ஷனை தான் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அப்போ இந்த 23,000 புட் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்தால் தான் உங்களை பை பண்ண வைக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, உங்களுக்கு எஸ்டர்டே ஹை இதை தாண்டி பிரேக் பண்ணதும் அகைன் உங்களுக்கு 23,000 வந்துட்டாங்க. சரிங்களா. இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு அப் ட்ரெண்ட் போனாலுமே எஸ்டர்டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா, இப்போ 23,200 இந்த இடத்துல இருக்கும்போது 23,200 ஸ்டார்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்ட விஷயம், ஸ்டார்டில்லே அங்கேயே முடிஞ்சிருமா, 200லேயே முடிஞ்சிருமா லாஸ்ட் மந்த். அதாவது இதுக்கு லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி இருக்கவங்களாம் அந்த டவுட்டை கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க டோட்டலி அனலைஸ் பண்ணி பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இந்த லாஸ்ட் மந்த்தும் இப்போ மந்த்து இருக்கவங்க கேட்ட விஷயம், இதுக்குள்ளே ஸ்டார்டில் ஆயிருமா. நம்ம கொடுத்த பதில் ஒன்றே ஒன்று தான், எஸ்டர்டே ஹைக்கு கீழே வராத வரைக்கும், பிரேக் பண்ணாத வரைக்கும் எக்ஸ்பைரி இங்கே. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு கீழே வந்தால் எங்கே, நேத்திக்கு முடிஞ்ச டேபிள் எந்த இடத்துல முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல. ஒரு சிம்பிளாக நீங்கள் மார்க்கெட்டை வந்து ஒரு அப்ரோச் பண்ணணும்னா, ஒரு டேட்டாஸ் எடுத்து பார்க்கணும்னா இதுக்கு தான் நீங்கள் இம்ப்ளைடு வால்டிலிட்டி சினாரியோ, இந்த இருக்க மார்க்கெட் சினாரியோவாகட்டும், இல்லை உங்களுக்கு மீட்டிங் பாயிண்ட்டு, இது எல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டியது வரும். சரிங்களா. ஸோ அடுத்து இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி முடிஞ்சிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். அப்போ ஓவராலாக உங்களுக்கு காலையில் ஓப்பன்லேயே வந்து 23,000 கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த ஓப்பன் ப்ரைஸ்லேயே ஒரு இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் இதை ஒரு 60 ரூபா செல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அவங்களுக்கு எங்கே வந்தால் அவங்களுடைய லாஸ் ஸ்டார்ட் ஆகும், 22,940 இங்கே வந்தால் தான் அவங்க லாஸ் வந்து ஸ்டார்ட்டே ஆகும், கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த புட் ஆப்ஷனை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க செல் பண்ண இடம் இதை தாண்டினா தான் அவங்களுக்கு பிரேக் ஈவனே. அப்போ இன்னைக்கு கீழே வந்தாங்களா, கிடையாது. 23,000 நம்மளுக்கு திரும்பிட்டாங்க. அப்போ இந்த 23,000 புட் ஆப்ஷனை செல் பண்ணவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி மார்க்கெட் மேலே 200 உங்களுக்கு கொஞ்ச நேரம் சைட்வேஸ் கொடுத்துருந்தாலும் கீழே மேலேன்னு ஒரு ஜீரோ ஹீரோ வாய்ப்புக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் அது இந்த 23,000 புட் ஆப்ஷனுக்கு அமையலை. அதை தான் நீங்கள் பார்க்கணும் கடைசியாக. ஏன்னா அவங்க ஜீரோவே ஆயிட்டாங்க. அப்போ ஒரு எந்த ரேஞ்சில் இருக்காங்க, எந்த ரேஞ்சில் முடிய போகிறாங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க ஜீரோ ஹீரோ கொடுப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்ட்டாங்க, எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறாங்கன்னா தான் கீழே வர போகிறாங்க. அப்போ அதர்வைஸ் மேலே தான் எக்ஸ்பைரி. அப்போ ஜீரோ ஹீரோன்றதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே, இங்கே தான். அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் இங்கே வந்தோடனே இங்கே 23,000 ஒரு சின்ன சைட்வேஸ் போட்ட உடனே அங்கே வந்து எக்ஸ்பைரி ஆகுமான்னு பார்த்துக்கிறாங்க. ஸோ அது தவறான விஷயம். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே நம்ம என்ட்ரி ஆகிருக்கணும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வீக் அதற்குண்டான ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓவரால் உங்களுக்கு இன்றைக்கி முடிஞ்சதுமே 23,000 தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட். நமக்கு இங்கே கொடுத்துருக்குது 23,000 புட் ஆப்ஷன், 23,500 கால் ஆப்ஷன், 24,000 கால் ஆப்ஷன், 23,300 கால் ஆப்ஷன், 23,400 கால் ஆப்ஷன். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 23,000, 23,300, 400, 500, அதை தாண்டினால் 24,000. அப்போ சின்ன ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு
நம்ம எப்பயும் எடுக்கிற மிட் பாயிண்ட் எடுப்போம். அப்போ 23,000 அதுக்கும் 300க்கும் இடையில உள்ள மிட் பாயிண்ட் 23,150. இது ஒரு லெவல். அதுக்கடுத்து நம்மளுக்கு எடுத்தா 23,200. இது 23,400க்கு. அதுக்கடுத்த லெவல் 23,500க்கு எடுத்தீங்கன்னா 23,250. அப்போ நாளைக்கு இதுக்குள்ள எந்த இடத்துல போனாலும் இங்கிருந்து இங்க வரைக்கும், அதாவது 23,150 இருந்து 23,250 வரைக்கும் உள்ள இந்த 100 பாயிண்ட் அப்படின்றது ஒரு ரேஞ்ச் பவுண்ட். ஏன்னா இதுதான் ஒரு அப் ட்ரெண்டா இல்ல டவுன் ட்ரெண்டானு. ஒருவேளை அந்த 100 பாயிண்ட் இந்த 3 தடையும் 23,150 ஆகட்டும், 23,200 ஆகட்டும், அதுக்கு மேல 23,250 ஆகட்டும், இது எல்லாத்தையும் ஒரு பியர்ஸ் பண்ணி நல்ல மொமெண்டத்துல பியர்ஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா இந்த 250 சப்போர்ட்டா சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா அதுதான் இங்க இருக்கிற இது ரெண்டுத்துக்கு உடைய மிட் பாயிண்ட். அதே தாண்டி போகும்போது இந்த 23,500 புட் ஆப்ஷன்ல ஆட் ஆயிருவாங்க. இதை தான் நீங்க கவனிச்சுக்கணும். ஸோ அப்போ ரேஞ்ச் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க, ஒரு புட் ஆப்ஷன்ல இருந்து இன்னொரு புட் ஆப்ஷனுக்கு அவங்க செல் பண்ணி எப்படி மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே மேலே கொண்டு போறாங்க. ஸோ எப்பவுமே ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகட்டும், ஒரு கால் ஆப்ஷன்ல ஆட் ஆகி வருவாங்க. அதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லி அந்த மந்த்லி எக்ஸ்பைரி போகும்போது, அதே மாதிரி ஒரு மேலே போகும்போது அடுத்தடுத்த புட் ஆப்ஷன்ல ஆட் ஆகி வருவாங்க. இதை நீங்க கவனிச்சீங்கன்னா தான் தெரியும் சேஞ்சஸை. அப்போ நீங்கள் ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி போகும்போது, மந்த்லி எக்ஸ்பைரி ஓப்பன் ஆகும்போதே, அதாவது இப்போ மார்ச் மாதம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுறாங்கன்னா மார்ச் எண்டோட ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே அதில் ஒரு ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் முடியும். அப்போ இன்னைக்கு கொடுத்துருக்கிறது 23,000 புட் ஆப்ஷன், 23,300 கால் ஆப்ஷன். அப்போ இந்த 300 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 106 அப்படின்னா 23,406. 23,000 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 57 அப்படின்னா 22,843. இதுதான் ஷார்ட் ரேஞ்ச். சரிங்களா? அப்போ 23,843, 23,406 இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச். வைட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 157, 106. அப்போ உங்களுக்கு 263 பாயிண்ட். அப்போ 23,300 + 263, 23,563 ஃபர்ஸ்ட். அதுலேருந்து 260 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 22,737. ஓகேங்களா? அப்போ இது வந்து வைட் ரேஞ்சுடைய டாப் அண்ட் பாட்டம். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ ரியாக்ட் மீன்ஸ் அந்த இடத்துல டேட்டாஸ் என்ன சொல்லுது, மொமெண்டம் எப்படி இருக்குது, ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து எப்படி பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினா தான் மார்க்கெட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் ஒரு எட்ஜை வந்து தீர்மானிக்கிறாங்க. அவங்க தீர்மானிக்கிற இடத்துல தான் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த டேட்டாஸ் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்த மட்டும். சரிங்களா? அதர்வைஸ் உங்களுக்கு எந்த இண்டிகேட்டருமே மார்க்கெட்டோட எட்ஜை சொல்லாது. ஒரு ரேஞ்சில் ஒரு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வர டேட்டாஸை சொல்லும். ஆனால் இங்கே ஆரம்பத்திலே இன்னைக்கு நெக்ஸ்ட் வீக்கில் இதுதான் டேட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 23,000 தாண்டி பிரேக் பண்ணால் அவங்களுக்கு நம்மளுக்கு கீழே எங்கே இருக்குது, 22,800 ஃபர்ஸ்ட், அடுத்து 22,500 அதையும் சொல்லிட்டாங்க. 22,500, 22,800, 22,000. அப்போ கீழேயும் நம்மளுக்கு 22,000 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு. மேலே நம்மளுக்கு 24,000 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு. கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட் ரேஞ்ச் இருந்தாலும் இதற்கு நடுவில் இவங்க செல் பண்ணியிருக்க இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸில் மேக்ஸிமம் நம்பர்ஸை வந்து ஜீரோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுவாங்க. எப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல போய் உங்களை பை பண்ண வச்சா தான் அவங்க ஹியூஜ் குவான்டிட்டியில் செல் பண்ண முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு இடத்துல வேகமாக கீழே வர்றாங்கன்னு அப்படின்னா உடனே அதை தாண்டி பிரேக் பண்ணிடுவாங்கன்னு நம்ம புட் ஆப்ஷனை, இல்லை மேலே போகிறாங்க வேகமாக போகிறாங்க அப்படின்னா அதை தாண்டி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கால் ஆப்ஷனை பிளைண்டாக பை பண்ணுறதை நிப்பாட்டணும். அங்கே தான் அவங்க பொசிஷன்ஸே கிரியேட் பண்ணி அங்கேருந்து தான் அவங்களுடைய ஃபுல் ஃப்ளஜ்டாக இன்னும் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க.
ஸோ அதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். அப்போ இம்ப்ளைடு வால்டிலிட்டி அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடு 13, புட் சைடு 15. அப்போ இன்னைக்கு மேலே போயிட்டு அகைன் கீழே முடிஞ்சனால இவங்களுக்கு கால் சைடு கம்மியாயிருக்கு, புட் சைடு கொஞ்சம் அதிகமாயிருக்கு. இதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா மேலே போயிட்டு 23,200லேருந்து 200 பாயிண்ட் கிட்டத்தட்ட 170 பாயிண்ட் கீழே வச்சு 22,031 முடிச்சிருக்காங்க அப்படின்னா சென்டிமெண்ட் நெகட்டிவ். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் ஆல்சோ என்டர்ட் இன் புட் ஆப்ஷன். அவ்வளோதான், இவ்வளோதான் இதனுடைய சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ மார்க்கெட்டை நீங்கள் ஒரு அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் சைக்காலஜிக்கலாகவும் பண்ணணும். ஏன்னா இருக்க டேட்டாஸ் எல்லாமே என்ன சொல்லுது, ஓவரால் இதில் இருக்க டேட்டாலாம் என்னது, ஓவரால் ட்ரேடர்ஸுடைய சைக்காலஜி தான் இதில் இருக்க டேட்டாவே. அப்போ இந்த சைக்காலஜிக்கல் டேட்டா அப்படின்றது உங்களுக்கு வேற எங்கே கிடைக்கும், ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ அதை நீங்கள் அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் தான் வந்து ஓவரால் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட சைக்காலஜிக்கல் எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்றது இன்னைக்கு 49,359 முடிச்சிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு நம்ம 49,500 ஸ்ட்ராடல் சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் அங்கே தான் இருக்காங்க, வேற எங்கேயும் இல்லை. ஒரு மல்டிபிள் கட்ச் கால் சைடு இருக்காங்க, சின்ன மொமெண்டம் கால் சைடு இருக்குது. அப்போ 49,500 கால் அண்ட் புட், 500 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 606. நேற்றுக்கு நம்மளுக்கு 566, இன்னைக்கு 606 ப்ளஸ் ஆகிருக்காங்க. அப்போ யாரை மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னா கால் ஆப்ஷன். அப்போ 49,500 ப்ளஸ் 693, 50, 193, 50,200. அதே மாதிரி 49,500 மைனஸ் 600, 48,900. இதுதான் ரேஞ்ச். 48,900லேருந்து 50,200 வரைக்கும் ரேஞ்ச். இதுக்கு இடையில மார்க்கெட்டோட சினாரியோஸ்லாம் என்ன இருக்குன்றத பார்க்கணும். ஸோ இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் பேங்க் நிஃப்டிக்கு. சரிங்களா? அப்போ பேங்க் நிஃப்டி சைடு நம்மளுக்கு கால் சைடு 17, புட் சைடு 17, ரெண்டு பக்கம் சரிசமமாக ஒரு போட்டி போடுற மாதிரி தான் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் சார்ட்டை போய் பார்த்தீங்கன்னா 500 ஸ்ட்ராடல் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த 500 ஸ்ட்ராடலுக்கு சார்ட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, ஓப்பன் ஆனது. அந்த மிட் பாயிண்ட் கால்குலேஷன் பேங்க் நிஃப்டியில் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ரவுண்ட் ஃபிகர் இருக்குது அப்படின்னா அந்த ரவுண்ட் ஃபிகருக்கு இடைப்பட்ட தூரத்தை மிட் பாயிண்ட்டாக வச்சுக்குங்க. அப்போ ஒரு 250, 750, 500 இதெல்லாமே ஒரு மிட் பாயிண்ட்டாக ரியாக்ட் ஆகும். இன்னைக்கு உங்களுக்கு ரிவர்சல் எடுத்ததுமே உங்களுக்கு இந்த இடத்துல 750 தான். ஸோ 800க்கு மேலே நிற்க முடியாமல் 750 ரிவர்சல் எடுத்திருக்காங்க. ஸோ அதையுமே கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இந்த லோ எங்கே வந்திருக்கு, நியர்பை 250 வந்திருக்கு. இப்போ 250 to 750 இதுவும் ஒரு மிட் பாயிண்ட் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றனால 500 பாயிண்ட் தள்ளி தள்ளி தான் செல் பண்ணுவாங்க. லாஸ்ட் வீக் எக்ஸ்பைரி நெருங்கும் போது தான் அந்த 100 பாயிண்ட் 600, 700, 800 இதுலலாம் அவங்க என்ட்ரு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இதில் நீங்கள் ஒரு ப்ராபபிலிட்டி எங்கெங்கே இருக்குன்னு தேடினீங்கன்னா தான் அந்த ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்க இடத்துல தான் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ எந்த இடத்துலையுமே வந்து ட்ரேட் எங்கே கிடைக்கும் அப்படின்ற தேடுறத விட மார்க்கெட் எங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் தான் அங்கே உங்களால் அது ஒரு ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ காலையில் இந்த இடத்துல எடுத்திருந்தீங்கன்னா மீட்டிங் பாயிண்டில் புட் ஆப்ஷனை செல் பண்ணவோ இல்லை கால் ஆப்ஷனை பை பண்ணவோ வச்சுருக்கலாம். இங்கே நடந்த விஷயம். இல்லை ஓப்பன்லேயே நீங்கள் காலை செல் பண்ணியிருந்தீங்கனாலும் காலையிலேயே மார்க்கெட் உங்களுக்கு முடிச்சிருக்கும். அப்போ ஒரு சில ஸ்ட்ராட்டஜிகள் இருக்குது நம்மள்ட்ட, அதை வந்து நம்ம ஓப்பன்லேயே முடிச்சிருவோம். அந்த ஓப்பன் ஆகிட்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளே நம்மளை டோட்டலாக ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்தாலும் சரி. அப்போ ஒரு ரேஞ்சோட எட்ஜை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டா நம்மளுடைய ட்ரேடு அங்கேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் நம்ம உள்ளே போகக்கூடாது. அது எல்லாமே ட்ராப்ஸாக தான் இருக்கும். இல்லை நம்மளை சைக்காலஜிக்கலாக நம்ம மறுபடியும் அடுத்து ஓவர் ட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இழுக்கிறதா தான் இருக்கும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.